ஹாய் ஹலோ இன்றைக்கு யூடியூப் எடுத்துக்கொண்டா இங்கிலீஷை கற்றுக்கொள்ளணும், நல்லா வாசிக்க பழகணும், நல்லா எழுத பழகணும், நல்லா பேச பழகணும்னு ஆசைப்படுறவங்க யூடியூப்ல வந்து சர்ச் பார்ல போய்த்து ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ், ஹவு டு லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ் இப்படியான கீவேர்டை அடித்து யூடியூப் வீடியோஸை சர்ச் பண்ணி அதை பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கு பின்னால் வந்து அந்த வீடியோவில் விஷயங்களை ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அல்லது வீடியோ பார்க்கும் வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனேயும் இதில் உள்ள விஷயங்களை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் எப்படித்தான் நம்ம என்ன வகையான வீடியோஸ் பார்த்தாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷை லேர்ன் பண்ணி கொடுறதுக்காக வேண்டி ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷோ அல்லது இங்கிலீஷை எழுத பழகிறதுக்கோ அல்லது இங்கிலீஷை லிசன் பண்ணி அதனுடைய மீனிங்கை புரிஞ்சு கொள்றதுக்கோ ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு கைகூடாது என்ற விஷயத்த முதலாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணி கொள்றதுக்கு நாளாந்தம் எப்படி சின்ன சின்ன ஒரு டாஸ்க்காக அதை ப்ராக்டிஸ் பண்ணி நாளாந்தம் உங்களோட வாழ்க்கையில் இங்கிலீஷை பயன்படுத்தி கொள்ளலாம்னு ஒரு சின்ன ஒரு டிப்போட வந்திருக்கேன். கொஞ்சம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்னென்னா, நம்மளோட மனதுக்குள்ள சில எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை எவ்வளவு குயிக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷில் சொல்கிறோமோ அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான டைம் எடுக்குது. அந்த டைமிங்கை குறைக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம மிச்ச நேரம் டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரீ டைமில் ஒரு நாளைக்கு ஒரு 3 minutes அல்லது ஒரு 4 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அந்த ப்ராக்டிஸை பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சின்ன ஃப்ரேஸ் ஒன்று தந்து அதில் மீனிங்கை வச்சுக்கொண்டு எப்படி அது ரிலேட்டடான வேறு வசனங்களை ஃபார்ம் பண்ணி நாளாந்த வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலாம் என்று பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த அடிப்படையில் பார்க்க போகிற அந்த ஃப்ரேஸ் என்னென்னா ஃபார் குட். நீங்கள் போர்டை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஃபார் குட் சாதாரணமாக நம்ம சின்ன இங்கிலீஷ் கிளாஸில் படிச்சிருப்போம். ஃபோர் அண்டா ஆக என்ற ஒரு மீனிங்கும், குட் அண்டா நல்லது என்ற ஒரு மீனிங்கும் படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு இது ரெண்டுமே ஒண்டா சேர்ந்து வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்டா சேர்றதால இதுக்கு என்ன மீனிங் வழங்கப்படுதுண்டா, நிரந்தரமாக என்ற ஒரு மீனிங் வழங்கப்படுது. அப்ப ஃபோர் குட்டை பார்த்த உடனேயும் நம்ம நல்லதுக்காக என்ற ஒரு மீனிங் எடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல ஃபோர் குட்டுக்கு என்ன மீனிங் வழங்கப்படுதுண்டா, நிரந்தரமாக என்ற ஒரு மீனிங் வழங்கப்படுது. ஓகே, இந்த நிரந்தரமாக என்ற மீனிங் வரக்கூடிய ஃபோர் குட்டை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்களை உருவாக்கலாம், எப்படி இதே மாதிரியான வேற வாக்கியங்களை இமிட்டேட் பண்ணலாம் என்று சம்பந்தமா பார்ப்போம். நீங்க கவனிச்சுக்கோங்க. முதலாவது விஷயம், I gave up smoking for good. இதுக்கு என்ன அர்த்தம்டா, நான் புகைத்தலை நிரந்தரமாக கைவிட்டு விட்டேன். அப்ப இங்க புகைத்தலை நிரந்தரமாக கைவிட்டு விட்டேன் என்ற மீனிங் வார மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா வேற வேர்பை பயன்படுத்தி இந்த வாக்கியத்தை நீங்க இமிட்டேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி, I gave up watching TV for good. நான் தொலைக்காட்சி பார்ப்பதை நிரந்தரமாக கைவிட்டு விட்டேன். I gave up swimming in the sea for good. நான் கடலில் நீந்துவதை நிரந்தரமாக கைவிட்டு விட்டேன். I gave up playing at night for good. நான் இரவில் விளையாடுவதை நிரந்தரமாக கைவிட்டு விட்டேன். அதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த வேர்பினுடைய ஐஎன்ஜி ஃபார்மை வேற வேர்பா மாத்தி நீங்க இதே மீனிங் வார மாதிரி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இந்த வசனங்களை மாற்றி அமைச்சு நாளாந்த வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, அப்ப நம்ம லேர்ன் பண்ணி கொள்றது ஒரு விஷயம். ஃபார் குட் என்றது நிரந்தரமாக என்ற ஒரு மீனிங் வரக்கூடிய மாதிரி இருக்கு. இதை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும், வேற வாக்கியங்களை உருவாக்கி திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றதால ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கதைக்கும் பொழுது நிரந்தரமாக என்ற மீனிங்கை வெளிப்படுத்துற மாதிரியான உங்களுக்கு எண்ணம் தோன்றுமாக இருந்தால் நிச்சயம் இந்த ஃபோர் குட்டை பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யலாம், அந்த விஷயங்களை இங்கிலீஷ்ல நீங்க வெளிப்படுத்தலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், இதே மாதிரியான வாக்கியங்களை இமிட்டேட் பண்ணி திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலேயே உங்களோட வாயில அந்த வேர்ட் வந்து, அதாவது அந்த வாக்கியம் வரும் என்ற விஷயத்தை முதலாவது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்த வாக்கியத்தை பார்த்து கொள்ளுங்க. மிஸ்டர் ரவி இஸ் லீவிங் த கம்பெனி ஃபார் குட். எப்படி, மிஸ்டர் ரவி என்றவர் இந்த கம்பெனியை விட்டு நிரந்தரமாக நீங்குகின்றார். அதாவது விட்டு விலகி வேற கம்பெனிக்கு போறார், அல்லது ப்ரமோஷன் கிடைச்சி வேற கம்பெனிக்கு போகலாம், அல்லது இந்த கம்பெனி பிடிக்காம வேற ஒரு கம்பெனியில வேலை தேடி போகலாம். எப்படியான தேவையாகவும் அது இருக்கலாம். சரி, ஓகே. He moved to another country for good. அவர்
நிரந்தரமாக இன்னொரு நாட்டுக்கு மூவ் பண்றார் என்ன அர்த்தம்? நகர்ந்து விட்டார் அல்லது போய் விட்டார் என்ற அர்த்தம் வழங்கப்படுது. சரி, அவர் நிரந்தரமாக இன்னொரு நாட்டிற்கு சென்று விட்டார். லாஸ்ட், ஐ ஆம் கிவிங் அப் ஸ்வீட்ஸ் ஃபார் குட். எப்படி? ஸ்வீட்ஸ் என்னது? இனிப்பு. எப்படி? ஐ ஆம் கிவிங் அப் ஸ்வீட்ஸ் ஃபார் குட். நான் இனிப்பினை நிரந்தரமாக கைவிட்டு விட்டேன் என்ற ஒரு அர்த்தம் வழங்கப்படுது. அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. தட் ரெஸ்டாரண்ட் shut down for good. அந்த உணவகம் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. எப்படி? அந்த உணவகம் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. ஓகே ஓகே. அப்ப இங்க கவனிச்சுக்கொள்ளுங்க, for good என்றது நிரந்தரமாக என்ற மீனிங் வழங்குறதுக்கு தான் இந்த for good என்றது பயன்படுத்தப்படுறது. நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் விளங்கப்படுத்தின மாதிரி நீங்களும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு வாக்கியங்களை உருவாக்கி உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை மேலும் நீங்க வளப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான இன்னொரு ஃப்ரேஷோட சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.